2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அண்ணன் மூவேந்தர்களின் கொடியை ஏற்றும் நாள் தமிழ் தேசிய இனத்தின் மறுமலர்ச்சியின் நாளாக கருதுவோம். எனவே இந்திய சமூகத்தின் மறுமலர்ச்சியின் தாயாகிய அண்ணன் சீமானை 2026ஆம் ஆண்டு முதல்வர் நாற்காலியில் நாம் தமிழர் பெண்கள் அமர வைத்தார்கள் என்ற வரலாற்றையும் நாங்கள் பதிவு செய்வோம். என்னுடைய வருத்தத்தை நான் பதிவு செய்யறேன். கட்சியில பொறுப்புகள்ல ஆண்கள் இருக்காங்க, அதுக்கு ஈக்குவலான 50% ரிசர்வேஷன் கட்சியிலையும் பெண்களுக்கு கொடுக்கணும். சொல்றதுக்கு தகுதி கிடையாது, இருந்தாலும் என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன். பெண் பொதுச் செயலாளர், பெண்ணா ஒரு பொதுச் செயலாளரை அண்ணா அறிவிக்கணும் எதிர்காலத்துல அப்படின்ற செய்தியும் நான் பதிவு செய்யறேன். அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாசறைக்கு செயலாளரா தங்கை வெண்ணிலாவை போட்டிருக்காங்க. அவங்க ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு முன்னோடியா இருக்காங்க. அதற்கு அண்ணனுக்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி சுனந்தா அவர்களை தொழில்நுட்ப பாசறைக்கு போட்டிருக்காங்க. அவங்களும் சிறப்பாக செயல்படுகிறார். அதுக்கும் அண்ணனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மாதிரி பழங்குடியின பெண்களுக்கான போராட்டம் கிருஷ்ணகிரியில் நடந்தது. அதை இனி வெற்றியின் பாதைக்கு அழைத்து சென்றவர்கள் கிருஷ்ணகிரியின் மகளிர் பாசறை பெண்களும் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை பெண்களும் தான். பழங்குடியின பாசறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கேப்டன் துரை அவர்கள் பதிவு செய்தார், இந்திய சுதந்திரத்திற்கு பின் பழங்குடியின மக்களின் உரிமை மீட்பாளராக அண்ணன் செயல்படுகிறார் என்று அண்ணன் சொன்னாங்க. அப்போ அண்ணனுக்கு வலதுகரமாக இருந்தவர்கள் பெண்கள். அதனால அனைத்து பொறுப்புகளிலும் பெண்களுக்கு 50% அண்ணன் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். அண்ணன் சீமானின் தம்பிகள் போராடி இருக்காங்க, போராளிகளா இருந்திருக்காங்க, களத்துல நிக்கிறாங்க. அண்ணன் சீமானுடைய தம்பிகள் அண்ணனை சட்டமன்றத்திற்கு அழைத்து செல்லலாம். ஆனால் சீமானின் தங்கைகள் தான் அண்ணனை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்தார்கள் என்ற வரலாற்றை பெண்கள் நாங்கள் படைப்போம். அதனால் அண்ணன் பெண்களுக்கு அனைத்து பொறுப்புகளிலும் 50% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து, நீங்க எங்களுக்கு கொடுங்க, நாங்க ஒரு பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறோம் என்ற கோரிக்கையை வைத்து, நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.